ஹலோ, வெல்கம் டு குக் இட் சிம்பிள் சேனல். இன்றைக்கி நான் மட்டன் ஃப்ரை பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். மட்டன் ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள் வந்து 1/2 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய சைஸ் வெங்காயம் 2 எடுத்து வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி 1, குழம்பு மிளகாத்தூள் 6 ஸ்பூன் போட்டிருக்கேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சோம்பு தாளிக்கிறதுக்கு. இப்போ நான் இந்த மட்டன் ஃப்ரையை ஒரு குக்கரில் பண்ண போகிறேன். குக்கர் ஆன் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நான் சோம்பு போட்டுக்கிறேன். சோம்பு பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் நான் நீட்டாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ஃப்ரைக்கு தான் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். நான் கறிக்கும் சேர்த்து தான் போட்டிருக்கேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டை நான் போட்டுடுறேன். இது ஃப்ரைன்றதுனால வெங்காயம் ரொம்ப டீப்பாக வதங்க வேண்டாம், லைட்டாக வதங்கினாலே போதும். இந்த கருவேப்பிலையை போட்டுடுறேன். போதுங்க. இப்போ இந்த தக்காளியை போட்டுடுறேன். இப்போ இந்த தக்காளி கொஞ்சம் வதங்கணும், அதுக்காக நான் இதை லைட்டாக இப்படி க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் ஒரு செகண்டுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. போதும், இது போதும். இப்போ நம்ம இந்த கறியை போட்டுடலாம். இப்போ இந்த மட்டன் நல்லா வதங்கிடுச்சு. நான் வந்து இதில் எடுத்து வச்சுருக்கிற இந்த மசாலா தூள் எல்லாத்தையும் போட்டுடுறேன். இதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ இந்த கறி மசாலா எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கறி முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதுங்க. ரொம்ப நிறைய தண்ணி வேண்டாம். ப்ரெஷர் குக்கரில் செய்கிறதுனால இவ்வளோ தண்ணியே போதும். இதுலேயும் நல்லா கறி வெந்துடும். என்னோடய ப்ரெஷர் குக்கர் வந்து ஒரு 10 விசில்ஸ் ஆகும் கறி வேகிறதுக்கு. உங்கள் ப்ரெஷர் குக்கர் எப்படி வேகுமோ அதுக்கு தகுந்தபடி நீங்கள் இதை விசில் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. ப்ரெஷர் குக்கர் மூடியை போட்டுடுறேன். ஒரு 10 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். இப்போ ஒரு 10 விசில் வந்துருச்சுங்க. நான் அந்த லிட்டை ஓப்பன் பண்ணுறேன். ப்ரெஷர் ஃபஸ்ட் ரிலீஸ் ஆகிடுச்சு. அப்புறம் அந்த லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். மட்டன் நல்லா குக் ஆகிருக்கு. தண்ணியெலாம் நல்லா அப்சர்வ் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்குது. அதனால் நம்ம அந்த தண்ணியும் நல்லா வற்ற வச்சுக்கலாம். கறி நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். கறி நல்லா சாஃப்டாக வெந்திருக்குங்க. என்னால் ஈஸியாக அந்த கறியை வந்து எடுக்க முடியுது. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு இல்லையா, அதுவும் கொஞ்சம் வற்றட்டும். அது வரைக்கும் நான் இதை ஃப்ரை பண்ணிக்கிறேன்.
அவ்வளோதான். எல்லா தண்ணியும் நல்லா உறிஞ்சிடுச்சு. இப்போ நான் அந்த மிளகுத்தூளை போட்டுக்கிறேன். கடைசியாக போட்டால் தாங்க இதோட மனம் நல்லாயிருக்கும். மிளகுத்தூள் போட்டு லைட்டாக கொஞ்சம் வதக்கிக்கலாம். பிகாஸ் மிளகுத்தூள் எல்லாம் நல்லா கறி மேலே போய் நல்லா படியட்டும். இப்போ கடைசியாக அந்த கொத்தமல்லியை தூவிடுறேன். இந்த மட்டன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், சப்பாத்தி கூட அட்டகாசமாக இருக்குங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.